ஃப்ரெண்ட்ஸ், வேல்மாறல் புக்கு இது எப்படி பாராயணம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக விநாயகரை கும்பிட்டுக்கணும். இந்த புக்குலேயும் அப்படி தான். ஃபஸ்ட்டு விநாயகர் துதியை நம்ம பாடிக்கணும். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு 6 முறை சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கந்தர் அலங்காரம் கட்டளை கலித்துறைன்னு இருக்குது. இந்த வரியும் நம்ம படிச்சுக்கணும். திருப்பி இது முடிச்சிட்ட பிறகு வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு சொல்லணும். அப்புறம் பார்த்திங்கன்னா மயிலின் திறனைன்னு சொல்லும் மயில் அலங்காரம், அதை பற்றியும் நம்ம படிச்சுக்கணும். திரும்பவும் நம்ம வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு 6 முறை சொல்லணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த லைனை நம்ம பாராயணம் பண்ணணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இந்த அடியை 20 முறை சொல்லணும்னு அந்த புக்கிலேயே கொடுத்துருப்பாங்க. பர்த்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும். திருத்தணியில் ஒதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இப்படி நம்ம ஒரு லைனும் சொல்லி முடிச்சிட்ட பிறகு இந்த திருன்னு போட்ட இடத்துல எல்லாம் இந்த திருத்தணியில் உதித்தருளும் அந்த லைன் நம்ம பாராயணம் பண்ணணும். சொலர்க்கு அரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. தரிக்கி நமன் முறுக்கவரின் எருக்கு மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் நிகழ்த்து முளை தெரிக்க வரம் ஆகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. சினத்த அவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தழைகள் சிறுத்து எயிறு கடித்து விழித்து அலற மூதும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே.